ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் நெக்ஸ்ட்டு இந்த சுடிதாரினோட அடுத்த பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில். இது நெக்ஸ்ட் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணுறதை பற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கழுத்துக்கு நான் இப்போ 2 பட்டன் வச்சுருக்கேன். இது பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பட்டன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொடுக்கறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் தட்டு வேலையை நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ பேக் தட்டு எடுத்து ஷோல்டர் வந்து பிசிறு இல்லாமல் ஜாயின் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் எப்படி கஸ்டமருக்கு துணியை கொடுக்குறேனோ அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே ஃபோல்ட் பண்ண மாட்டேன். துணி கொடுத்து தான் மடித்து அடிப்பேன் பின்னாடி கழுத்துக்கு. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போகாமல் லைஃப் வரும். ப்ளவுஸ் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணால் லைஃப் வரணும் அவங்களுக்கு. அதுவும் மெயின். இப்போது ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, இது பேக் தட்டோட லைனிங் கிளாத்து. அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது. அடுத்தது பேக் தட்டோட மெட்டீரியல் எடுத்து மேலே வச்சு ஷோல்டரில் ஒரு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத், அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு, அடுத்தது பேக் தட்டு. மூணையும் ஒன்றா கொடுத்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணுங்க. இதை நீங்கள் 2 ஸ்டிச் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்டிச் நான் போடுறேன். இப்போ வந்து இந்த கழுத்தை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்னா, ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸை கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் ஃபினிஷ் பண்ணுறோம். அப்போது அப்படி நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு நல்ல லைஃப் வரும். இப்போ இந்த 1/4 இன்ச் இங்கே விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து இந்த துணியை கொடுக்குறீங்க. 1/4 இன்ச் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கொடுத்து ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து பீஸ் வைப்பீங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இதை அப்படியே தைச்சி திருப்பி கூட விட்டுருக்கலாம் நம்ம. ஆனால் அது லைஃப் வராது, சீக்கிரமாக கிழிஞ்சிடும். நிறையா அந்த மாதிரி தைக்கும்போது கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு. ரிப்பீட்டடாக இது இப்படி போயிடுச்சு, இப்படி கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் துணி கிழிஞ்சால் கூட துணியே போக வரைக்கும் இந்த தையல் இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற இடமெல்லாம் போகாது. அந்த அளவுக்கு நான் எப்போவுமே துணி தைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறத தான் விரும்புவாங்க. அவங்க 4 தடவை போட்டோன்னே கழுத்தில் வேறு இடத்துல எல்லாம் கிழிஞ்சு போகிறத விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் நம்ம டெய்லர்ஸ் வந்து எது லைஃப் வருமோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது நல்லது. இப்போ நான் கிராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டு வரேன். நான் வந்து 30 இயர்ஸாக நான் இந்த டெய்லரிங் வேலை பார்த்துட்ருக்கேன். அதில் நான் என்ன பண்ணி கொடுக்குறேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட யாரும் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்தது எல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்லி காமிக்கிறது இல்லை. நான் எனக்கு பெட்டராக இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். என்னோடய 30 வருஷம் அனுபவம் அந்த இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஃபார்முலா அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. இப்படியும் தைக்கலாம், அப்படியும் தைக்கலாம். இப்படி தைக்கிறதுல என்ன நல்லது, அந்த மாதிரி தைக்கிறதுல என்ன நல்லது என்ன, அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது எப்போவுமே சுடிதார்னால் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பி போட்டு தைச்சிருவாங்க. பெரும்பாலும் அந்த மெத்தடு தான் எல்லோரும் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது வேண்டாம், அது லைஃப் வராதுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு கேன்வாஸ் கொடுத்துருக்கோம். பேகுக்கு லைனிங் கிளாத்தை கொடுத்து நம்ம மடக்கி கொடுத்துட்டு வரோம். இதுக்கும் பேக் ஒர்க் மாதிரி பெரிய துணியாக கொடுத்தும் தைப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லை, நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் 1/4 இன்ச் விட்டுருந்தேன் இல்லைங்களா, இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இதையே உள்ளே மடக்கிக்கிறேன். நான் கொடுத்த லைனிங் கிளாத்தை உள்ளே மடக்கும்போது இங்கேயும் பிசுறு இருக்காது, இங்கேயும் பிசுறு இருக்காது. எங்கேயுமே பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஒரு ட்ரெஸ் போட்டால் அதனோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும் தைக்கும்போது. இப்போ நம்ம சும்மா ஷோல்டர் ஜாயின் பண்ணோன்னு சொன்னால் அந்த இடத்துல பிசுறு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசுறு கிடையாது.
ஒரு தையல் போட்டுட்டு வரேன். ரெடிமேட் சுடிதார்லலாம் இந்த மாதிரி தான் பின்னாடி பேக்கில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குர்த்திஸ் எல்லாம் இருக்கும்போது பேக் பார்த்தீங்கன்னா இப்படி துணி கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே குர்த்திஸ் இருக்கும், எடுத்து பாருங்கள். அதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய பிராண்டட் குர்த்திஸ்லேயே. அதனால் நம்மளும் இதே மெத்தடை ஸ்டிச் பண்ணோன்னா லைஃப் வரும். அதுக்காக தான் நான் இதே மெத்தடை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இங்கேயும் கீழே ஃபோல்ட் பண்ணி நம்ம அடக்கி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி கெட்டி தையல் போட்டு முடிக்கிறேன். முடிச்சாச்சு. இப்போ பேக் தட்டினோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுனோட வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு கை வைக்கிற வேலை தான் இருக்குது. கை அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சுடிதார் எடுத்து நல்லா விரித்து போடுங்க. போட்டுட்டு கை அளவுகளை ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம், கை தைச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதில் முன்கை மட்டும் நம்ம வெட்டாமல் இருக்கிறோம், அதை மட்டும் லைட்டாக குறைஞ்செடுத்துக்கலாம். நம்ம சுடிதாருக்கும் முன்கை பின்கை வெட்டணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. லைட்டாக எடுக்கும்போது சுடிதார் போட்டால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதுக்காக லைட்டாக நான் எடுத்து இப்படி தான் நான் தைச்சி தருவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் தைக்கிறது. நல்லா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நான் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சவங்கெல்லாம் கூட இன்னமும் என்னை தேடி வீட்டுக்கு இப்போவும் வந்துட்டுருக்காங்கன்னா அதுக்கு என்னோட இந்த மாதிரியான கேரிங் தான் காரணம். ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அரைக்குறையாக வேலையை முடிச்சு தர மாட்டேன். அது எப்படி முடித்தா நல்லா இருக்குமோ அப்படி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி தான் நான் முடிச்சு கொடுப்பேன். அதனால தான் இப்போ வரைக்கும் எனக்கு தேடி வீட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் இன்னமும் பிஸி டெய்லராக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இப்போ நம்ம கை ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு கை எடுத்துக்கலாம். நம்ம இதில் பேக் தட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கைக்கும் நம்ம வெட்டின ஷோல்டருக்கும் அளவு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம அங்கேருந்தே ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கை எப்போவுமே நம்ம ப்ளவுஸ்களுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். சுடிதார் 46 இன்ச் சுடிதாருங்கிறதுனால நகர்த்தி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. கைக்கு எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கையை ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கையை அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் பார்த்து எடுத்துக்கலாம். சென்டரிங் வைப்போம், வச்சு கரெக்ட் பண்ணி ஓகேங்களா. இப்போது கையை கரெக்டாக நம்ம கொடுப்போம். கையை தைச்சிட்டு ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. ஓவர்லாக் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரியாமல் நல்லா இருக்கும். அதுக்காக ஓவர்லாக் கொடுத்துருங்க கைக்கு எப்போவுமே. நான் தைச்சி முடிச்சுட்டு ஓவர்லாக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு சுருக்கு இருந்ததுனால தான் துணி மேலே வருது. நான் அந்த சுருக்கு எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்.
ஓகேங்களா? நீங்கள் ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக சுருக்கு இல்லாமல் வரும். ஸ்டிச் பண்ணி நம்ம முடிக்கும்போது இன்னொரு டபுள் ஸ்டிச் போடுறேன் கைக்கு நான். கையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து உடம்ப க்ளோஸ் பண்ணி இடுப்பு பகுதியை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்ததான் இப்போ வந்து திருப்பிக்கலாம். இதை நான் அடுத்து அப்புறமா கையெல்லாம் பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஓவரில் கடிச்சிக்கிறேன். இப்போ கையை வந்து கரெக்டாக ஷோல்டர்கிட்டருந்து மடித்து இப்படி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு பேக் தட்டுக்கும் நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போடணுன்னா 2 நகராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நான் போடாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. மொத்தமாக கையினோட சுற்றளவு வந்து 13 இவங்களுது. அதனால் நான் 6.25 வைக்கிறேன். 6.25 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து உடனே கீழே கொண்டு வரக்கூடாது. நம்ம உடம்போட அளவை மறுபடியும் ஒரு தடவை எடுத்துக்கலாம். 46 இன்ச்சு சுடிதாரனோட உடம்பு அளவு. அப்போது 23 வரணும். இந்த பக்கமும் கரெக்டாக கேப் இருக்கணும், இந்த பக்கம் கரெக்டாக கேப் இருக்கணும். 23ல் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 23ல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அப்படியே கையை கொண்டு வரணும். சரிங்களா? இதனோட இடுப்பு அளவு நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதுதான் இடுப்பு அளவு. இங்கே தான் நம்ம அந்த பெண்டு கொண்டு வந்து இப்படியே இப்படி லேசாக வளைச்சி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னு நான் அதையும் நல்லா காமிச்சு தரேன் பாருங்கள். கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும். 4 பீஸும் இப்போ லைனிங் கிளாத்து, பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறேன் கரெக்டாக. இப்போது இதுதான் கரெக்டான இடம். இதையே வந்து இன்னும் அகலமாக வேணும்னு இப்படி போகக்கூடாது, நல்லா இருக்காது. அப்படி போனால் இந்த இடம் இடுப்புக்கிட்ட ஒரு மாதிரி சைடில் தூக்கிட்டு இருக்கும். கரெக்டான லெவலில் கொண்டு வந்து இது நம்ம வந்து 48 இன்ச் அவங்களோட சீட் சுற்றளவு, அந்த அளவுக்கு தான் இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதனால அதே இடத்தோட நிறுத்திக்கிட்டேன். அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் நெக்ஸ்ட்டு தையல் போடுறேன். அடுத்தது இந்த சைடு 3 தையல் போடுவேன். நான் அதெல்லாம் வீடியோ முடிச்சதுக்கப்புறமா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால டக்குன்னு 2 தையலோடு நிறுத்தியிருக்கேன். இதுவும் கையில் மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம 6.25 13 கையினோட சுற்றளவோட அளவு 13 மார்க் பண்ணி கரெக்டாக இந்த துணிகளையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கிறோம். அங்கே எவ்வளோ கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டேப் வச்சு அளந்து 23ல் மறுபடியும் மார்க் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் கேப்பை கணக்கு வச்சே நான் தைச்சிட்டு வரேன். நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணி டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே முடிச்சிருக்கிறோம். இதுக்கு நேராக கொண்டு வந்து தான் இதையும் முடிக்கணும். என்ன தான் கட்டுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு பென்சிலில் கோடு போட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல முடிங்க. முடிச்சாச்சா? இதுக்கும் நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். நான் 3 தையல் போடுவேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு தையல் உங்களுக்கு வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நான் இன்னொரு தையல் போட்டு தான் கொடுப்பேன். 2 தையலோடு நிறுத்த மாட்டேன். இப்போ சுடிதாரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முதுகு பகுதிக்கு வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கணும். அது பிடிச்சோன்னா இந்த இடத்துல ரொம்ப சட்டை மாதிரி தூக்கிட்டு இருக்கும். முன்னாடி நமக்கு ப்ரெஸ்ட் இருக்கிறதுனால தூக்காது, அளவு கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கழுத்துக்கு கொஞ்சம் கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பகுதி இல்லையா, இங்கே சென்டர், இங்கேருந்து
அதே மாதிரி இந்த ஷோல்டர்னோட சென்டர் இங்கே, இந்த இடத்துக்கு ஒரு டக்கு, இந்த இடத்துக்கு ஒரு டக் பிடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி தூக்குன மாதிரி இருக்காது. அதுக்காக இந்த டக் பிடிக்கிறது. பின்னாடி மட்டும் நிறைய மடிப்பு இருக்கும் நிறையா பேருத்தோட ட்ரெஸ்ஸில். பார்த்து மேலே இருக்கிற பேக் தட்டை மட்டும் டக் பிடிங்க, கீழ்த்தட்டும் சேர்த்து கையில் வரும். இப்படி எடுத்து பிடிக்கும்போது அந்த மாதிரி பிடிக்காதீங்க. பேக் தட்டை மட்டும் எடுத்து ஒரு டக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு பாவாடை சட்டைங்களுக்கெல்லாம் பிடிப்போம். அந்த மாதிரி மேலேருந்து சன்னமாக ஆரம்பித்து நடுவில் கொஞ்சம் ஜாஸ்தியாகி கீழே வர வர மறுபடியும் சன்னமாக கொண்டு வந்து முடிக்கணும். இதையும் பிடிச்சிங்கன்னா தான் சுடிதாரோட ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஃபிட்டிங்காக ஒரு சுடிதார் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் தவறாமல் செஞ்சு நீங்கள் அந்த சுடிதாரை முடித்து போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. சுடிதாரோட அளவுகளும் அப்படி தான். ஒருத்தர் டைட் ஃபிட்டாக போடுவாங்களா இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட போடுமா அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அளவெடுக்கும் போதே டைட் ஃபிட்டாக போடுறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் லூஸ் வேணும்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஓரத்தை ரெண்டையும் மடக்கி அடிக்கணும். ஒரு சைடு ஓரம் மட்டும் நான் உங்களுக்கு மடக்கி அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது கரெக்டாக இருக்கா? எல்லாத்தையும் நேராக வச்சு ரெண்டு சைடும் நேராக வச்சு கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் தையல் நேராக வரும், இல்லைன்னா கரெக்டாக வராது. அதனால் இப்போ நான் நேர் பண்ணிக்கிறேன். இப்போ கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது. சரிங்களா? லைனிங் கிளாத் உள்ளே இருக்கட்டும். ஒரு மடிப்பு மடிங்க, அடுத்தது இன்னொரு மடிப்பு மடிங்க. இப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இழுத்து பிடிக்காமல் லைட்டாக சைடில் ஒரு தையல் கொண்டுகிட்டே வாங்க. அப்படியே கொண்டு வாங்க. இந்த இடுப்பு கட்டு வர இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு திருப்பி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நேராக வருது இல்லைங்களா? இந்த இடத்துல வந்தோடனே இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற துணியை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக எடுத்துக்கோங்க. இப்படி இருக்குது இல்லைங்களா? இதே ரெண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சைடு இருக்கிறத மட்டும் இந்த பக்கமாக மடிங்க. மடிச்சுட்டு கட்டுக்கு ஒரு இன்ச்சு மேலே வரைக்கும் கொண்டு போங்க. கட் கொடுத்து தைச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ 1 இன்ச் மேலே கொண்டு போயிட்டு இப்போ சுடிதாரை திருப்பிக்கோங்க. அடுத்த சைடு தனியாக பிரிச்சுருக்குறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போது இதையும் இப்படி மடிங்க. இப்போ திருப்பிக்கிட்டு நீங்கள் கீழே வரைக்கும் நேராக அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். கொண்டு கேமரா இப்போ பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்ட்டு தெளிவாக தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? இந்த மாதிரி வரணும். கோணையாக இருக்கக்கூடாது, சுருக்கு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணுறதுக்கான சரியாக தைக்கிறதுக்கான மெத்தடு அதுதான். கீழே நம்ம மடக்கி கொடுத்து ஃப்ரண்ட் தட்டு இது நான் தைச்சிட்டு இருக்கிறது. இதில் நம்ம இன்னொரு தையலும் போட்டு வருவோம். ஓரத்துலேயே எஜ்ஜிலேயே போட்டு வரணும். சுடிதாருக்கு எப்போவுமே 2 தையல் போடுவாங்க. இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பாருங்கள் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். எந்த இடத்துல பிரியும், சீக்கிரமாக கிழியும். உங்களுக்கு தெரியும் அந்த இடம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கட்டு நம்ம கொடுக்குற இந்த இடத்துல சீக்கிரமாக எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த இன்னொரு தையலை கொடுத்து இந்த இடத்துல நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கட்டு பெரிய கெட்டி தையலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கத்துக்கு பண்ணுங்கள். இப்போது இதுவும் அப்படி தான். துணி கிழிஞ்சால் கூட இந்த இடம் கிழிஞ்சு வராது, தையல் பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். நான் சொல்லி கொடுத்த எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி மடக்கி அடிப்பேன். அவ்வளோதான் இன்னும் இதில் இருக்கிற வேலை. இந்த 2ஐயும் முடித்தோம்னா இந்த சுடிதார் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா, தொடர்ச்சியாக இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.